சார் வலிக்குது சார் பொய் பொய் வாய் சொன்னா பொய் பொய்யா பேசுறீங்க என்ன ஆட்டம் உட்கார் 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 எங்க எந்திரி உட்கார் 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 என்ன திமிரு வலிக்குது சார் வேணாம் சார் என்ன தைரியம் உங்களுக்கு என்கிட்டயே போய் சொல்றீங்களா எத்தனை பொய் எத்தனை சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் வீட்டை விட்டு ஓடி போன என் மருமக வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான்னு என்கிட்ட பொய் சொல்லி என்கிட்ட இருந்து பணம் நகை எல்லாத்தையும் ஏமாத்தி என்ன மொத்தமா ஏமாத்திட்டீங்கல்ல சார் என்ன எவ்வளவு வேணா அடிக்க சார் ஆனா பாவம் சார் என் பொண்டாட்டி அவளை அடிக்காதீங்க சார் அவ பச்சை குழந்தை மாதிரி பூ மாதிரி வளர்ந்தவ சார் ஓ அவளை அடிச்சா உனக்கு சார் 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 நீங்க எவ்வளவு நாளா என்ன அடிங்க சார் நான் அடிய தாங்கிக்கிறேன் ஆனா என் புருஷனை நானே அடிச்சதில்ல சார் அவரை மட்டும் அடிக்காதீங்க சார் அவர் வலிய தாங்க மாட்டாரு ஓ அப்படியா அந்த டுபாக்கூர் அடிச்சா உனக்கு வலிக்குதா என்ன ஏமாத்துவானா அவனை நான் பொம்பளையா இருக்கிறதுனால தானே என்ன இந்த அடி அடிக்கிறீங்க எங்க நீங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா என் புருஷன் அடிச்சு பாருங்க பாக்கலாம் என்ன மச்சி என்ன போட்டு குடுக்குற இல்லங்க உங்க வீரத்தை பத்தி இவருக்கு என்னங்க தெரியும் என்ன உன் புருஷன் என்ன அப்பா டக்கறா பாரு அவனை என்ன பண்றான்னு அவனை கிழி கிழின்னு கிழிச்சிடுறான் உலகத்தையே சுத்தி வந்த அந்த ஆள வந்தானே என்னையே ஏமாத்துறீங்களா நான் சாதாரண ஆம்பளை தான் என்ன அடிக்கிறீங்க உங்களுக்கு தைரியம் தான் என் பொண்டாட்டி மேல கை வச்சு பாருங்க என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியாது ஐயோ என்னங்க என்னைய போட்டு குடுக்குறீங்க நீ சும்மா இரு மஞ்சு உன் வீரத்தை பத்தி இவருக்கு என்ன தெரியும் எனக்கு தானே தெரியும் எங்க அடிச்சு பாருங்க சார் என்னடா உன் பொண்டாட்டி என்ன பெரிய வீராங்கனையா பார்த்தா புல்டோசர் மாதிரி இருக்கா என்ன திருப்பி அடிப்பாளா அடிப்பாளா இப்ப பாரு அவளை அடிக்கிறேன் பாரு வீராங்கனையா என்னங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே மஞ்சு உனக்கு எதுவும் ஆகலையே மஞ்சு எனக்கு மோசமான கனவு ஒண்ணு வந்துச்சு உங்களுக்கும் கனவு வந்துச்சாங்க ஆமா மஞ்சு அந்த கனவுல ஆள வந்தா நம்ம ரெண்டு பேரையும் உதன்னு போட்டு பின்னி படல எடுத்துட்டா ஐயோ எனக்கும் உங்களுக்கு வந்த கனவு மாதிரியே வந்துச்சுங்க நீங்க சொன்ன மாதிரியே தாங்க எனக்கு வந்த கனவுலயும் ஆள வந்தா நம்மள பின்னி பெடல் எடுத்துட்டாங்க நமக்கு வந்த கனவுலயே இப்படி துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு புளிஞ்சு காய வச்சுட்டானே நிஜமா அடிச்சானா நம்ம நிலைமை என்ன ஆகும் உண்மை தெரிஞ்சு அவன் நம்மள ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசாம நம்மளே ஆள வந்தன்கிட்ட உண்மையை சொல்லிடலாமா வேணாண்டி அவசரப்பட்டு எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் ஏங்க எப்படி உண்மை தெரிஞ்சு அடிக்கத்தான் போறான் நாமளா ஏன் வாலண்டரியா உண்மையை சொல்லி மாட்டிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆள்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிருவோம் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க பயப்படாத மஞ்சு நான் எதுக்கு இருக்கேன் எதுக்கு என்ன அடிக்கும் போது என்னை விட்டு ஓடுறதுக்கா அப்படிலாம் செய்ய மாட்டேன் மஞ்சு உன்னை அடிக்கும் போது வேடிக்கை கூட பாத்துக்கிட்டு இருந்தாலும் இருப்பனே தவிர உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் எங்க பாசம்லாம் ஒண்ணும் இல்ல மஞ்சு உன்னை விட்டு நான் ஓடிப்போனா எனக்கு சொத்துக்கு வழி இல்லாம போயிருமே உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக நான் என்ன தெருவுல போய் பிச்சை எடுக்கணுமா நீங்க பிச்சைக்காரனை விட கேவலமானவ பேசாம வாய் மூடிட்டு படுங்க என்ன இவ பேச்சு வாக்குல மரியாதை இல்லாம கேவலமானவன்னு கேவலமா பேசுற என்ன உட்கார்ந்துகிட்டு முணுமுணுத்துட்டு இருக்கீங்க பேசாம படுங்க இல்ல அந்த ஆளை வந்தா மறுபடியும் கனவுல வந்துருவானவனு பயந்துகிட்டு இருந்தேன் அதெல்லாம் வரமாட்டான் நான் பக்கத்துல இருக்கேன்ல படுங்க அதானே பயமே என்ன பசங்களா ஜாலியா சிரிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க ஆமா அங்கிள் நீங்களும் இங்க கூட விளையாட வரீங்களா ஐயோ நானா அதுக்கெல்லாம் எனக்கு வயசு தாண்டி ரொம்ப வருஷம் ஆச்சு ஹலோ ஆர்யா பேஷம் ஹியர் சார் வணக்கம்
வணக்கம் சார். வணக்கம். நான் கணபதி பில்டர் சுப்பிரமணியம் பேசுறேன். சொல்லுங்க சார். வர அமாவாசை அன்னைக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்ட பூமி பூஜை போடுறோம். நீங்க கண்டிப்பா அவசியம் கலந்துக்கணும். சாரி சார், அன்னைக்கு நான் அவைலபிள் இல்ல. நான் பைரவபுரத்துக்கு போறேன். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் சார். சரி சார், நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். தேங்க்யூ சார். சாரி. அப்பா பைரவபுரம் போறீங்களா? ஆமாப்பா. ஆமா, நீங்க கூட என் கூட வரலாமே. சார், நீங்க கூப்பிட்டாலும் கூப்பிட்டாலும் நாங்கெல்லாம் பைரவபுரம் போறது உறுதி. அப்படியா? எப்படி அங்க போவீங்க? அப்பா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு கணேசன் அங்கிள் வந்திருந்தார்ல, அவரு எங்க எல்லாரையும் பைரவபுரத்துக்கு வர சொல்லியிருந்தாரு. ஓஹோ, எனக்கு முன்ன உங்களுக்கு இன்விடேஷன் வந்துச்சா? அங்கிள், எங்களை இன்வைட் பண்ணலனா கூட நாங்க பைரவபுரம் போய் தான் ஆகணும். அப்படியா? ஏன்? அங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு. அப்படின்னா சென்னையில இருந்து பைரவபுரத்துக்கு விளையாட வர போறீங்களா? எங்க இருந்தா என்ன, விளையாடணும்னு முடிவு பண்ணியாச்சு. கண்டிப்பா நாங்க அங்க போயிருவோம். அப்பா, வேதனாகி விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா விளையாடிடுவோம். அப்படியாமா? ஆமா அங்கிள், விளையாடுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பைரவபுரத்துல போய் விளையாடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா நீ விளையாட போறத நான் தனியா பார்க்க போறேனா? நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே என் ஆட்டத்தை பார்க்க போறாங்க. சார், லாவண்யா, நீங்களும் சிந்துவும் கொஞ்சம் என் கேபின் வரைக்கும் வாங்கம்மா. ஓகே சார். தேங்க்யூ. சிந்து, சார் நம்மளை கூப்பிடுறாரு. சரி. சார், என்ன விஷயம் சார்? உட்காருங்க. என்ன லாவண்யா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பண்ணிட்டு இருக்கேன் சார். குட்மா. நான் ஏற்கனவே சொன்னபடி வர வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பைரவபுரத்துக்கு போகிறோம். பைரவபுரத்துக்கு போயிட்டு அந்த பைரவர் சிலை எந்த கோயிலில் திருடு போச்சோ அந்த கோயிலை முதல்ல விசாரிக்கிறோம். அப்புறம் நம்மளால் எவ்வளோ டீட்டெயில்ஸ் அந்த ஊரில் கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த ஊரில் கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து நேராக கொல்லிமலை போகிறோம். கொல்லிமலை போயிட்டு அந்த காலக்கணித சுவடுகளை பற்றி விசாரிக்கணும். அப்புறம் இப்போ இந்த புக்கு யார்கிட்ட இருக்குன்ற உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? இதுதான் நம்ம பிளான். சார், காலக்கணித பொக்கிஷம் இப்போ அந்த கொல்லிமலை குகையில இல்லைன்னு அதை யாரோ திருடிட்டாங்கன்னு ஒரு சித்தர் சொல்றாரு. சார், அந்த காலக்கணித பொக்கிஷத்தை தேடி நிறைய புது ஆளுங்க அங்க சுத்திட்டு இருக்கிறதா நான் பார்த்த அந்த காட்டுவாசிங்க சொன்னாங்க சார். ஸோ காலக்கணித சுவடுகள் ஒன்று இருந்தது உண்மை, அது காணாமல் போயிருக்கிறது உண்மைதான். நிச்சயமா அந்த காலக்கணித சுவடுகள் எடுத்தது ஒரு திருடனா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் திருடனா இருந்திருந்தா அவ்வளோ வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் நமக்கு கொடுத்துருக்க சான்ஸே இல்லை. அதை வச்சு அவன் பேரம் பேசியிருக்க தான் ட்ரை பண்ணியிருக்கணும். ஸோ அதை எடுத்தவன் ஒன்று ஒரு மனநோயாளியாக இருக்கணும், இல்லை மனித இனத்து மேலே தனிப்பட்ட முறையில் அக்கறை கொண்ட ஒரு பொதுநலவாதியாக தான் இருக்கணும். ரைட்? நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அந்த பொதுநலவாதியோட ஃபோன் நம்பரை நம்மளால மட்டும் இல்லை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டால் கூட கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் மட்டும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். கொல்லிமலை காட்டில் இருக்க யாரோ ஒருத்தரோட உதவி இல்லாமல் நிச்சயமா அந்த பொதுநலவாதியால் அந்த புத்தகத்தை எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த கருப்பு ஆடு யாருன்றதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா இப்போ அந்த புத்தகம் யார்கிட்ட இருக்குன்ற விஷயமும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்ல சார், கொல்லிமலையில இருக்க சில சித்தர்கள் மரியாதையா நடந்துக்கிறாங்க, பட் சிலர் உதாசீனப்படுத்துறாங்க. அதுதான் சார் அங்க இருக்க பிரச்சனையே. இட் ஹேப்பன்ஸ்மா. சார், நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு சார். அந்த குழப்பத்துக்கான காரணமும் அந்த குழப்பவாதி யாருன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த காலக்கணித பொக்கிஷத்தோட இன்ஃபர்மேஷனும் டீடைல்ஸும் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் சார். ஓகே லாவண்யா, we will do one thing. நம்ம கான்டாக்ட்ல இருக்க எல்லா இன்ஃபார்மர்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து அவங்கள அலர்ட் பண்ணுங்க. பைரவபுரம், கொல்லிமலை இந்த ரெண்டு ஊர்லயும் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எல்லாரையும் விஷயங்களை சேகரிக்க சொல்லுங்க. நாம அந்த இடத்துக்கு போறப்போ அந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? கட்டாயமா சார். அந்த காட்டுல சில மர்மங்கள் அடங்கி இருக்கிறதா எனக்கு சந்தேகம் இருக்கு சார். ஆமா சார், அங்க பல மர்மமான நபர்களோட நடமாட்டம் இருக்கிறத நானே என் கண்ணால பாத்திருக்கேன். பட் அது நமக்கு சம்மந்தம் இல்லைன்றனால நான் அதை பத்தி கேர் பண்ணிக்கல. குட்.
வாட் எவர் இட் இஸ், சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு நம்ம போகாம உண்மையான நிலவரத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க 2 பேரும் ஒன்று பண்ணுங்க. வர வெள்ளிக்கிழமை நம்ம கிளம்பி போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. ஓகே ஓகே சார். குட், கோ ஹெட். தேங்க் யூ சார். ஒரு மர்மமான உலகத்துக்குள்ளே இப்ப நான் பிரயாணிக்க போறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சம்பந்தியமா பாத்து பாத்து என்ன தொட்டாத அளவுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டியா? அக்கா இன்னைக்கு நான் வேறதான் இருக்கேன். நீ எல்லாம் வேறதான் இருந்துட்டாலும் உனக்கு ஏமா போறாம இனிமே நான் அடிக்கடி விரதம் பாட்டி யாரும் அடிக்க போறா? என்ன யாரடி அடிக்க போறா? நான் சொன்னது அந்த அடிக்கடி இல்ல, அதாவது வாரத்துல 7 நாள்ல குறைஞ்சது 4 நாளாவது விரதம் இருக்க போறேன். பாட்டி முதல்ல நீ ஒரு வேளையாவது விரதம் இருக்க கத்துக்கோ, ஓகேவா? ஏய் 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 ஏன் பாட்டி தொத்து வியாதியா? ஏய் என்னையே ஓட்டி காட்டுறியா? ஆ ஆ ஐயோ பாத்துமா இடிச்சுக்க போற. நாங்கெல்லாம் சக்கரமே இல்லாம ரோட்ல கார் ஓட்டுறவங்க. இப்பதானே சொன்ன விரதம்னு. ஆமா ஆமா, ஏம்மா இவ்ளோ போய் பேசுற? யாரு போய் பேசிட்டு தெரியுறா? சுட்டு போட்டாலும் என் வாயில பொய்யே வராது. ஐயோ, உன் வாய் திறந்து நீ பொய்யே பேச மாட்டியா? அம்மா காலங்கத்தால 10 இட்லியும் 7 பூரியும் முழுங்குன. எல்லாத்தையும் நல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டு இப்ப என்ன விரதம் வேண்டி இருக்கு? விரதம் இன்னையில இருந்து நான் விரதம்னு சொல்லலடி, இப்ப இருந்து நான் விரதம் இருக்க போறேன்னு சொன்னேன். அட பாவமே, ஏமா இப்பதானே சொன்ன இன்னைக்கு என்ன? அதுக்குள்ள தோசை திருப்புற மாதிரி பேசுற. யாரடி மாத்தி பேசுறா? உன் காது கேட்கலன்னா நானா பொறுப்பு? பேசாம இருக்கிறியா? காலையில நிறைய டிஃபன் சாப்பிட்டல, அது செரிக்கிறதுக்காக யாரையாவது புடிச்சு வம்பு எடுத்துட்டு இருக்காத. பேசாம வேலையை பார்த்துட்டு போ. என்ன மரகதா அத்தையால முடியாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? மாப்பிள்ள சொன்னா எல்லாம் சரியாதான் இருக்கு. எல்லாம் சரியாதான் இருக்கும். நீ முதல்ல சரியாயிரு. மரகதா ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சொல்லுங்க? அப்ப நான் மட்டன் பிரியாணி செஞ்சலாமா மாப்பிள்ள? ஏமா எப்ப பார்த்தாலும் நீ திங்கிறதுலயேதான் குறிக்கோளா இருப்பியா? அவர் ஏதோ நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்காரு, அதை சொல்ல விட. விடு மரகதா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பாட்டி பேச்செல்லாம் ஒரு பேச்சா? அவங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்காதீங்கப்பா. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே, என்னங்க அது? வர்ற அமாவாசை அன்னைக்கு நாம எல்லாரும் பைரவபுரம் போறோம். பைரவபுரம் போறோமா? ஏங்க, நீங்க சொன்ன விஷயத்த கேட்ட உடனே உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் ஒன்னா சேர்ந்து வந்த மாதிரி இருக்குங்க. அப்பா, பைரவபுரத்துக்கு நம்ம மட்டும்தான் போறோமா இல்ல எல்லாரும் வராங்களா? சென்னையில இருந்து கலிபெருமாள் அண்ணனும் ஆரிய பாஷமும் வந்துடுறாங்க. பைரவபுரத்துல இருந்து நம்ம சம்பந்தி தர்மலிங்கம் வந்துடுறாரு. நாம இங்க இருந்து போறோம். மாப்பிள, வெயில் அதிகமா இருக்கு, எனக்கு ஒரு கேரவன் புக் பண்ணி கொடுத்துருங்களேன். என்னது கேரவனா? அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? அதாண்டி, இந்த சினிமா நடிகர்களுக்கெல்லாம் குளு குளு குளுன்னு பஸ் கொடுப்பாங்களே, அந்த மாதிரி பஸ் கொடுத்தாதான் நான் வருவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒண்ணும் நீ வரணும்னு அவசியம் இல்ல, வீட்லயே கடை. என்னது 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 இன்னொரு வாட்டி சொல்லு. நான் இல்லாம நீங்க பைரவபுரம் போயிடுவீங்களா, இல்ல நான் தான் உங்களை போக விட்டுருவேனா? சண்டை போடாதீங்க அத்தை. பைரவபுரம் சாதாரண ஊர் இல்ல, அது கால பைரவர் குடிகொண்ட இடம். பாருங்க அத்தை, அங்க வெயில் அதிகமா அடிச்சா கூட சூடு தெரியாது, குளிர் அதிகமா ஆனா கூட அது யாரையும் பாதிக்காது. எல்லாமே அந்த கால பைரவரோட கிருபை. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏங்க, அப்ப அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சந்திக்க போறோமா? ஆமா மருகுதான், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம 5 குடும்பமும் ஒரே இடத்துல ஒன்னா சந்திச்சு சந்தோஷமா பேச போறோம். அப்படா, இப்பதாங்க கால பைரவர் கண்ணை திறந்திருக்காரு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. பார் மரகதம், கால பைரவர் கோயில் திருப்பணி நடக்கிற வரைக்கும் நான் இனிமே எந்த வேலையும் செய்ய போறது இல்ல. கால பைரவர் கோயில் திருப்பணி நடத்துறது மட்டும்தான் என்னுடைய லட்சியம். சரிங்க.
என்னங்கம்மா? எனக்கு ஒரு சந்தேகம். உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் எல்லா விஷயத்திலுமே எங்க அப்பாவுக்கு எதிர்ப்பா தான் இருந்தாங்க. எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நியாயமா நடந்துக்கணும், நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவரு. அதுக்கு நேர்மாறா அம்மாவும் அண்ணனும் இருக்காங்க. அதே மாதிரி தான் காலபைரவனோட கோவில் விஷயத்திலயும் நடந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லைண்ணே, எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க. புரியுதுங்கம்மா. நீங்க என்கிட்ட என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கால பைரவர் கோயில் திருப்பணி நடக்க கூடாதுன்றதுக்காக எதிரிங்க யாரோ உங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் பணம் கொடுத்து எதிர்ப்பா செயல்பட வைக்கிறாங்கன்னு நீ சந்தேகப்படுற, அப்படிதானே? ஆமா அண்ணே, நீங்க நினைக்கிறது சரிதான். இல்லைங்கம்மா, அப்படியெல்லாம் இருக்காது. கால பைரவர் கோயில் திருப்பணி நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இங்க யாருமே இல்ல. இத்தனை நாளா இங்க திருப்பணி நடக்காம இருக்கிறதுக்கு காரணமே இந்த கோயிலோட நிர்வாக முக்கியஸ்தர்கள் தான். இப்ப அவங்களும் எல்லாரும் சம்மதம் சொல்ற அளவுக்கு மனசு மாறி ஒவ்வொருத்தரா சம்மதம் சொல்லிட்டு வராங்க. அம்மா, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி நமக்கு வருமா? நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான்னா, ஆனா எங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் நடவடிக்கை சரியில்லையே, அதனால தான் நான் சந்தேகப்படுறேன். அது மட்டும் இல்லைன்னா, கோவில் திருப்பணிக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்னு அப்பா சொல்லும்போது அம்மாவும் அண்ணனும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே. எப்பவுமே இப்படிதானே நடந்துப்பாங்கன்னு சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா அவங்க வெற்றி செல்வங்கிட்ட போய் கோவில் திருப்பணி நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன்னு எதுக்கு சொல்லணும்? உங்கள மாதிரி தானே அவரும் ஊருக்கு புதுசா வந்தவரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட போய் எதுக்கு இப்படி பேசணும்? அவருக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க பாருங்கம்மா, உங்க அம்மா அண்ணனோட நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்காதனால அவங்க ரெண்டு பேரும் எது செஞ்சாலும் உங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கும். என்ன சந்தேகம்? இல்ல, அம்மா எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறாங்க. சந்தேகன்றது மனுஷனோட ஒட்டி பிறந்தது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. அம்மா, எதுக்கு சந்தேகப்படணுமோ அதுக்கு தாம்மா சந்தேகப்படணும். சிலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்களா தெரிவாங்க, ஆனா ரொம்ப கெட்டவங்களா இருப்பாங்க. வாங்க சின்னையா. வெற்றி, இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருப்பேன், வேற எங்க இருப்பேன்? வந்த வேலை முடிய வேணாமா? வர அமாவாசை அன்னைக்கு கலியபெருமாள், தர்மலிங்கம், காத்தவராயன், ஆரியபாஷ்யம் இவங்க எல்லாம் நம்ம பைரவபுரத்துக்கு வராங்க. அப்படின்னா 5 பேரும் பஞ்சபாண்டவர்கள் மாதிரி குரூப்பா டிஸ்கஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லு. ஒன்னா உட்காந்து பேசினாதானே ஒரு நல்ல முடிவா எடுக்க முடியும். அப்போதான் கோயில் திருப்பணி நல்லபடியா நடக்கும். அம்மா, எல்லாரும் வராங்க. நீங்க தான் உங்க அப்பாவுக்கு பக்கபலமா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். நான் எதுக்கு இருக்கேன்? எல்லாரையும் கவனிக்கிறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். எந்த காரணத்தை கொண்டு எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. நான் இருக்கிற வரைக்கும் எந்த தப்பும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். கால பைரவர் கோயில் திருப்பணி நடக்கிற வரைக்கும் நான் தூங்க போறதில்ல. நானும் தூங்க போறதில்ல, யாரையும் தூங்கவும் விட போறதில்ல. நில்லு, நீ எங்க போற? அவங்க 2 பேரும் கோயில் திருப்பணியை பத்தி பேசுறதுக்காக போறாங்க. நீ எங்க போற? போய் உள்ள சமையல் வேலை ஏதாவது இருந்தா பாரு. என்ன முறைச்சிட்டு போறா? ஏய் நில்லு. என்ன நடக்க போற கால பைரவருடைய கோயில் திருப்பணிய உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. அந்த 4 பேர் இங்க வந்தாதானே கோயில் திருப்பணியை பத்தி பேசுவாங்க. நிச்சயமா அந்த 4 பேரும் இங்க வருவாங்க. எப்படி வராங்கன்னு நான் பாக்குறேன். நானும் பாக்குறேன். நீ எப்படி தடுத்து நிறுத்த போறன்னு பார்க்க தானே போற. அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கேன். பாப்போம்.
என்ன மாப்பிள்ள ஆழ்ந்த யோசனையில இருக்கீங்க? நம்மளை பத்தி எவனாவது போட்டு கொடுத்துட்டானா? உருப்படாத விஷயத்தை பற்றியெல்லாம் இன்னைக்கு நான் யோசிச்சது கிடையாது. நக்கல். ஆப்கானிஸ்தானில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதை பற்றி தான் யோசிக்கிறேன். ஆமா, அந்த நாட்டுல தான் தீவிரவாதிங்க எல்லாம் ராக்கெட் லான்ச்சரை வச்சு மலையெல்லாம் சிதைக்கிறாங்கல்ல. அந்த மலை ஒருவேளை சிதைஞ்சிருக்கும், அதனால எல்லாரும் செத்துருப்பாங்களாக்கும். நீ சொல்றது வாஸ்தவம் தான்க்கா. ஆனா இந்த நிலச்சரிவுக்கு காரணம் அது இல்லை, அங்க பெய்திட்ட அடமழை தான் காரணம். அதுவும் இல்லாம இறந்து போனதுல நிறைய பேர் பாவம் பழங்குடி மக்களுக்கா. அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளவு பாவம் பண்ணாங்களோ அதான் கடவுள் மொத்தமா பழி வாங்கிட்டாரு. பாவம் செஞ்சவங்களை கடவுள் பழி வாங்கணும்னா இங்கேயே சில பேர் இருக்க முடியாதே. என்னத்தானே குத்தி கட்டுற? நான் எந்த பாவம் பண்ணது இல்லையே. அக்கா, இங்க நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாத ஆளுங்கிட்ட எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு ஏற்கனவே எனக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்ததும் வழக்கம் போல நானும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு. நானும் ஒவ்வொரு தடையும் ஃபோன் வர்றப்பையும் இது எப்படியோ தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் எல்லாமே அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போகுது. எனக்கு என்னமோ அந்த மங்கள சித்தர் சொன்னபடி அந்த காலக்கணித சுவடிகள் இருக்குன்னு தான் தோணுது. ஆஃபீஸில் கூட லாவணியவும் சிந்துவும் அந்த காலக்கணித சுவடிகள் யார்கிட்ட கிடைச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஐ திங்க் ஃபோன் பண்ணி அவன் தான் எல்லா தகவலும் சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கே சொன்னப்போ இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்லி என்னை உதாசீனப்படுத்திட்டேன். இப்ப என்னடானா அதை பத்தியே ஆழமா சிந்திச்சிட்டு இருக்க. சரி, நீ இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? என்ன பண்ண போறேன்னா, அந்த காலக்கணித சுவடிகளை தேடி நானே கொல்லிமலை போறேன். அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு இனி நடக்க போற அசம்பாவிதத்தை நடக்காம தடுக்க போறேன். மாப்பிள்ள, நான் என்ன முன்னாடியே போய் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணட்டுமா? நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என் விஷயத்துக்காக என்னைக்கு நான் யாரையும் தொந்தரவு பண்ணது கிடையாது. என்னடி, நான் என்னமோ எல்லாரையும் தொந்தரவு பண்ற மாதிரி உன் தம்பி பேசிட்டு போறான். புரிஞ்சுக்கிட்டா சரி. என்னது, இன்னைக்கு நம்ம ராசி பலன்ல அவமான பலன் நேரிடும் போட்டிருக்குமா? ஆளாளுக்கு வாரிட்டு போறாங்க. குழந்தாய், யாரம்மா நீ? உன்னை எனக்கு தெரியும், என்னை உனக்கு தெரியாது. அரவான், என்னை நன்றாக பார். குழந்தை வடிவில் வந்த தாயே, ஸ்ரீ ஆதிலட்சுமியே, ஸ்ரீ தானியலட்சுமியே, ஸ்ரீ தைரியலட்சுமியே, ஸ்ரீ கஜலட்சுமியே, ஸ்ரீ சந்தானலட்சுமியே, ஸ்ரீ தனலட்சுமியே, ஸ்ரீ விஜயலட்சுமியே, श्री विद्यालक्ष्मी எட்டு லட்சுமியும் ஒன்றாக காட்சி அளிக்கும் அஷ்டலட்சுமியே, சிவபெருமானுக்கு உமையவளாகவும், நாராயணனுக்கு லட்சுமியாகவும், பிரம்மாவுக்கு சரஸ்வதியாகவும், சந்திரனுக்கு ரோகிணியாகவும், இந்திரனுக்கு இந்திராணியாகவும், காமனுக்கு ரதியாகவும், குபேரனுக்கு செல்வமாகவும், யமனுக்கு சுசிலா நிருபியாகவும், மனுவுக்கு சதரூபையாகவும், சர்த்தமர்க்கு வேத கீதியாகவும், வசிஷ்டருக்கு அருந்ததியாகவும், காசியப்பருக்கு அதிதியாகவும், அகஸ்தியருக்கு லோப முத்திரையாகவும், கௌதமருக்கு அகல்யையாகவும், கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி,
காவேரி, பத்மாவதி என புனித நதிகளாகவும் சக்திமயமான துர்க்கையாகவும் விஸ்வரூபம் எடுக்கும் கால பைரவியே, நீதான் உலகத்தின் ஆதி, காலத்தின் ஆதி. உன்னையே சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குகிறேன் தாயே. அரவான், நான் யார் என்று நீ தெரிந்து கொண்டாயா? நீ யார் என்று நானும் புரிந்து கொண்டேன். கால பைரவரின் துணைக்கு இணங்க வீரபத்ரர், பத்ரகாளி, வைரவன், அஸ்வத்தாமன் ஆகிய நால்வரும் பைரவபுரத்தில் தொடங்க இருக்கும் கால பைரவனின் திருப்பணிக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நலமாக நடக்க சென்று விட்டார்கள். நல்லவனான அஸ்வத்தாமன் கூடவே கெட்டவனான கலியரக்கனும் சென்று விட்டான். மகாபாரதம் யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற நரபலியாக தன் உயிரையே தானமாக கொடுத்தவன் அரவான். களி அரக்கனை அழிக்க வல்லமை உமக்கு மட்டுமே உண்டு. உடனே பைரவபுரம் நோக்கி புறப்படு. தாயே, தாங்கள் யாரென்று நான் உணர்ந்து கொண்டேன். நான் எந்த பேரில் பைரவபுரம் செல்வது? நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உன்னை வழிநடத்தவே கூடவே வைரவன் திரு என்ற பேருடன் இருப்பான். தாயே, வெற்றி பெற என்னை வாழ்த்தி அனுப்புங்கள் தாயே. வெற்றி உமக்கு. உலகத்தையே காக்கும் ஆதிபராசக்தியே, கால பைரவியே, இப்போதே பைரவபுரம் செல்கிறேன்.